Welcome to Words of Life. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். In our last session we were considering the importance of obedience. கடந்த நிகழ்ச்சியிலே கீழ்ப்படிதலுடைய முக்கியத்துவத்தை குறித்து தியானித்தோம். God created man to obey him. தேவன் மனிதனை தமக்கு கீழ்ப்படியும்படியா உண்டாக்கினார். Why? ஏன்? Not because God wants a servant. தேவனுக்கு ஒரு வேலைக்காரன் தேவை என்கிறதுனால அல்ல. He had millions of angels in heaven listening to every command of his before he created man. மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக அவருடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படியக்கூடிய கோடிக்கணக்கான தூதர்கள் பரலோகத்திலே ஆண்டவருக்கு இருக்கிறார்கள். If he wanted, he could have created millions more. அவருக்கு தேவை இருந்திருக்குமானால் இன்னும் கோடிக்கணக்கான தூதர்களை உண்டாக்கி இருந்திருக்க முடியும். அவர் அதை செய்யவில்லை. He made man in his own image. அவர் மனிதனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார். And when he tells us to obey, it is for our good, not his. கீழ்ப்படிங்கள் என்று நமக்கு சொல்லும் பொழுது அவருடைய நன்மைக்காக அல்ல, நம்முடைய நன்மைக்காகத்தான். You take an example of that and I'll prove it to you. ஒரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். Many of you are parents. உங்களில் அநேகர் பெற்றோராக இருக்கிறீர்கள். When you tell your children to obey, உங்கள் பிள்ளைகளை கீழ்ப்படிய சொல்லும் பொழுது you tell me, is it for their good or your good? அவருடைய நன்மைக்காக சொல்லுகிறீர்களா அல்லது உங்களுடைய நன்மைக்காக சொல்லுகிறீர்களா? When you tell your children to do exactly as you say, நீங்கள் சொல்லுகிறபடி அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுது, don't play with that knife, இந்த கத்தியிலே விளையாடாதே, don't play with that gas stove, அந்த கேஸ் ஸ்டவ்விலே போய் விளையாடாதே, finish your homework, உன்னுடைய வீட்டு பாடத்தை முடித்து விடு, go and have a bath, போய் குளித்து விட்டு வா, get ready to go to school, ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரம் ஆயிற்று, ஆயத்தப்படு, finish your homework. உன்னுடைய வீட்டு பாடத்தை முடித்து விடு. For whose benefit is this? இவைகள் எல்லாவற்றையும் யாருடைய நன்மைக்காக சொல்லுகிறீர்கள்? All for their benefit. அவர்கள் எல்லாவற்றையுமே பிள்ளைகளுடைய If they நன்மைக்காகத்தான். obey exactly what you say, நீங்கள் சொல்லுகிறதற்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்தால் who is going to be blessed? யார் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள்? They. அவர்கள் தான், Not you. நீங்கள் அல்ல. So why do you require obedience from your children? ஆகவே ஏன் பிள்ளைகளிடத்திலிருந்து கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறீர்கள்? If you are a good father, நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாய் you இருந்தால் don't seek any benefit from your children. உங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எந்த ஆதாயத்தையும் தேடுவதில்லை. How hard you go out and work in order to feed and clothe and educate your children. பிள்ளைகளுக்கு போஷிப்பதற்காகவும் அவர்களுக்கு உடை வாங்கி தருவதற்காகவும் படிப்புக்காகவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள். How much of money you invest on your children. உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்திற்காக எவ்வளவு பணத்தை மூலதனம் And செய்கிறீர்கள். finally, how much money you save up to give them as a gift finally when they leave your home. கடைசியாக உங்கள் வீட்டை விட்டு போகும்போது எவ்வளவு பணத்தை சேர்த்து வைத்து அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். Why are you asking them to obey? ஏன் பின்னர் கீழ்ப்படிய முடியாது கேட்கிறீர்கள்? 100% for their benefit. 100% அவருடைய நன்மைக்காக. I want to say to you that your fatherhood is a small picture of God's great fatherhood. உங்களுடைய தகப்பன் என்கிற ஸ்தானம் என்பது தேவனுடைய தகப்பன் என்கிற ஸ்தானத்தை விளக்கக்கூடியதான ஒரு சிறு காரியமா இருக்கிறது. You and I are not at all as good fathers as God is. தேவன் இருக்கிறது போல நீங்களும் நானும் நல்ல தகப்பன் மாதிரி அல்ல. So when he tells us to obey, ஆகவே அவர் நம்மை கீழ்ப்படிய it's only for கேட்கும்போது our benefit. அது நம்முடைய நன்மைக்காக தான் If your கேட்கிறார். child disobeys you, உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியாமல் who is போகும்போது going to suffer? யார் பாடுபட போகிறது? Why do you tell your teenage daughters you must come home by 7 o'clock? டீனேஜ் பிள்ளைகளிடத்திலே பெண் பிள்ளைகளிடத்திலே ஏன் 7 மணிக்குள்ளாக வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள்? Supposing they disobey you, அவர்கள் கீழ்ப்படியாமல் you tell போய்விட்டால் them don't go out with these boys whom you don't know. உங்களுக்கு தெரியாத பையன்களோடு கூட சேர்ந்து சுத்த Don't வேண்டாம் என்று stay out சொல்லுகிறீர்கள். late. இரவு நெடுநேரமாகியும் இரவு வெளியே தங்க And வேண்டாம். if those teenage girls think they know more than you, உங்களை காட்டிலும் டீனேஜ் பெண் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகமாய் அப்பாவிட தெரியும் என்று எண்ணி கீழ்ப்படியாமல் போனால், go out with some of those wild boys அங்கே ஊர் சுத்துகிற பையங்களோடு கூட திரிந்தால், and come back late at night, இரவு தாமதமாகி வந்தால், who will suffer in the long run? கடைசி பின்னர் உள்ள காலங்களில் யார் பாடுபட Not போகிறார்? you. நீங்கள் அல்ல, They. அவர்கள் தான். They can suffer in ways which can be serious. மிகவும் சீரியஸான கொடூரமான விதங்களிலே அவர் பாடுபட முடியும். So when God tells us, ஆகவே தேவன் நம்மை பார்த்து certain சொல்லும் things, it பொழுது is for our good. நம்முடைய நன்மைக்காக என்று சொல்லுகிறார். But sometimes we behave like our children. ஆனால் சில சமயத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் நடக்கிறது போல நாம் நடந்து விடுகிறோம். You know how some teenage children talk to their parents? சில டீனேஜ் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரிடத்தில் எப்படி Oh, பேசுகிறார்கள்? daddy, mommy, you are all old fashioned. அம்மா அப்பா நீங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்கிறீர்கள், You don't know anything. இப்பொழுது நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிவதில்லை, I know how to take care of myself. என்னை எப்படி பார்த்துக்கொள்வது என்று எனக்கு தெரியும். And some teenage girl says she knows how to take care of herself. சில டீனேஜ் பிள்ளைகள் என்னை பார்த்துக்கொள்ள எனக்கு தெரியும் என்று சொல்லும் பொழுது, Till some boy violates her and she becomes pregnant.
ஒரு பையன் அவளை கெடுத்து அவள் அதன் நிமித்தமாய் கர்ப்பவதியாகும் பொழுது then she realizes my father and mother knew better. அப்பொழுதுதான் அவள் உணர்கிறாள் எங்க அப்பா அம்மாவுக்கு என்னை விட But நன்றாக that's too தெரியும். late. ஆனால் கால தாமதமாகிவிட்டது. And sometimes we are also like that towards God. சில சமயத்தில் நாமும் தேவனோடு கூட அப்படி இருக்கிறோம். God tells us something in His Word, தேவன் தம்முடைய or வார்த்தையிலே tells us சொல்கிறார், something through His Holy Spirit, அல்லது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒன்றை or in our சொல்கிறார், conscience. நம்முடைய மனசாட்சியில We ஒன்றை say, no, சொல்கிறார். no, I know how to take care of myself. இல்லை இல்லை என்னை பார்த்துக் கொள்வதற்கு எனக்கு தெரியும். You are no better than your teenage son and daughter. உங்களுடைய டீனேஜ் பையனை பிள்ளையை விட நீங்கள் நல்லவர்கள் அல்ல. You tell your teenage son, be a little careful when you drive that scooter. டீனேஜ் பையனிடத்திலே டேய் இந்த ஸ்கூட்டரை ஓட்டும் No, பொழுது no, no, I ஒழுங்காக know how to ஓட்டுடா. take care of myself. எப்படி ஓட்டுவதுன்னு எனக்கு தெரியும் அப்பா. Till one day he has an accident, ஒரு நாளிலே ஒரு விபத்து நடக்கிறது. and with his hands and legs broken in a hospital, கை கால்கள் உடைந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். he'll realize that his father and mother were right. அப்பா அம்மா சொன்னது சரிதான் என்று உணர்வான். But even with those broken bones, he will not have the humility to say to his father and mother, you were right. ஆனாலும் அந்த உடைந்த கைகளோடு கால்களோடு கூட அப்பா அம்மா நீங்கள் சொன்னதான் சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தாழ்மை இருக்காது. He'll be proud. அவன் பெருமையுள்ளவனாக This is இருப்பான். exactly how human beings behave towards God. இப்படித்தான் மனுஷர்களும் தேவனிடத்தில் And நடந்து we கொள்கிறார்கள். suffer. நாம் And we பாடுபடுகிறோம். suffer things more than broken bones and pregnancy. நாம் உடைந்த எலும்புகளை காட்டிலும் கர்ப்பவதியானதை காட்டிலும் அதிகமாக கஷ்டப்படுகிறோம். We suffer eternally. நித்திய காலமாக பாடுபடுகிறோம். God's commands are for our good. தேவனுடைய கற்பனைகள் நம்முடைய And நலனுக்காகவே. that's what the devil tried to tell Eve, they are not for your good. அவைகளுடைய நன்மைக்காக அல்ல என்று ஏவாள் இடத்திலே சாத்தான் And you சொன்னான். know, God wants a witness all over the world in every generation எல்லா to testify to this fact that God's commands are for our good. தேவனுடைய கற்பனைகள் நம்முடைய நன்மைக்காகவே என்பதற்கு சாட்சி பகரும்படியாய் எல்லா தலைமுறைகளிலேயும் இங்கும் அங்குமாய் தேவன் சாட்சி I எதிர்பார்க்கிறார். want to ask you a question. ஒரு கேள்வி உன்னிடத்திலே Is கேட்கிறேன். your life a testimony to the fact that God's commands are for my good? தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் என்னுடைய நன்மைக்காகத்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கிறதா? I want to be a living testimony to that. நான் இதற்கு ஜீவனுள்ள சாட்சியா இருக்க விரும்புகிறேன். When I'm watching a television program ஒரு டிவி நிகழ்ச்சியை and I காணும் பொழுது realize this is not a good one, இது நல்ல நிகழ்ச்சி and அல்ல the என்று Holy எண்ணுகிறேன். Spirit says, don't watch that. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார், இதை பார்க்காதே. Immediately, I turn it off. உடனடியாக நான் மூடி விடுகிறேன். It's for my good. அது என்னுடைய Why is நன்மைக்காக. the Holy Spirit telling me to turn it off? பரிசுத்த ஆவியானவர் ஏன் அந்த நிகழ்ச்சியை பார்க்காதே இப்பொழுது நிறுத்திவிடு என்று It could சொல்கிறார்? be if I'm visiting a home நான் ஒரு வீட்டை சந்திக்க and they're போகிறேன். watching something which is not pure. அங்கே சுத்தமில்லாத ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They want to watch it. அசிங்கமான படத்தை அவர்கள் பார்க்க I don't விரும்புகிறார்கள். want to get up there like a preacher and stop them. நான் அங்கே எழுந்து நின்று பிரசங்கியாரை போல நீங்கள் நிறுத்தி விடுங்கள் என்று சொல்ல What மாட்டேன். will I do? நான் என்ன செய்வேன்? I'll say, excuse me, I'll come and visit you some other time. என்னை மன்னித்து விடுங்கள், நான் வந்து அப்புறமா உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லிவிடுவேன். Because I don't want to see that type of stuff. நான் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க விரும்பவில்லை. Because if I see it, நான் அதை பார்த்தால் it will pollute my mind. அது என்னுடைய மனதை I'll கரைப்படுத்தும். have bad dreams at night. இரவிலே கெட்ட சொப்பனங்கள் வரும். And my connection with God will be broken. தேவனுக்கும் என்னுக்கும் உள்ள ஒரு தொடர்பானது And I துண்டிக்கப்படும். don't want that. எனக்கு அது தேவையில்லை. I don't want to destroy my mind. என்னுடைய மனதை நான் கெடுக்க விரும்பவில்லை. Just like if somebody offers me a cigarette, I say, no, thank you. எனக்கு யாராவது இந்தாங்கள் சிகரெட்டை புகையுங்கள் என்று சொன்னால் எனக்கு வேண்டாம் I நன்றி don't want to do சொல்லிவிடுவேன். anything that destroys my body or my mind. என்னுடைய மனதையோ என்னுடைய சரீரத்தையோ கெடுக்கக்கூடிய It ஒன்றையும் is நான் செய்ய for my விரும்பவில்லை. good that the Holy Spirit says, don't do that. என்னுடைய நன்மைக்காகத்தான் ஆவியானவர் அதை செய்ய வேண்டாம் என்று Don't look at சொல்கிறார். that cinema poster on the road. அந்த ரோட்டிலே இருக்கக்கூடிய அந்த சினிமா போஸ்டரை பார்க்க வேண்டாம். Turn the page of that magazine. That's not for you இந்த to look at. பத்திரிகையில் உள்ள இந்த பகுதி உனக்கு ஆனதல்ல, இதை திருப்பி விடு என்று சொல்கிறார். Obedience, obedience, obedience. கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் In the கீழ்ப்படிதல். little things, big things. சிறு காரியங்களிலே பெரிய If காரியங்களிலே I listen and listen and listen, இதை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் I can have a wonderful life. அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ You முடியும். know how happy you are with a child who obeys you in everything? எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளை இருந்தால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமா Supposing இருப்பீர்கள். you have a child who's always arguing with you, always disobedient to you. எப்பொழுதுமே உங்களிடத்தில் வாக்குவாதம் பண்ணுகிற கீழ்ப்படியாது இருக்கிற பிள்ளை இருந்தால் You won't punish him saying, I won't give you any food. உனக்கு சாப்பாடை கொடுக்க மாட்டேன் என்று தண்டிக்க மாட்டீர்கள். You'll give him food, ஆகாரம் you'll buy கொடுப்பீர்கள், his clothes, ஆடை வாங்கி தருவீர்கள், you'll pay for his school fees, பள்ளி கட்டணத்தை செலுத்துவீர்கள். but you'll feel very, very sad. ஆனால் ரொம்ப துக்கமாய் And you உணர்வீர்கள். may shed many tears in secret. அந்த ரங்கத்திலே கண்ணீர் கூட விடுவீர்கள். So when you disobey God, ஆகவே நீங்கள் தேவனுக்கு He's கீழ்ப்படியாமல் not going to இருக்கும்போது give you a sickness. அவர் உங்களுக்கு வியாதியை கொடுக்க போவதில்லை, He's not going to give you leprosy. குஷ்டரோகத்தை கொடுக்க போவதில்லை. He'll still give you food and clothing and everything, உங்களுக்கு ஆடை ஆகாரம் எல்லாவற்றையும் just like you கொடுப்பார். give your children. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பது போல. But he'll be very sad. ஆனால் அவர் துக்கமாய் இருப்பார். That is, God is a father. தேவன் நம்முடைய தகப்பன். So our obedience is to be just like our children obeying us. ஆகவே நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிதல் போல இருக்க Jesus வேண்டும். understood that perfectly.
இயேசு இதை பூரணமாய் விளங்கிக் And கொண்டார். he demonstrated by his life அவருடைய வாழ்க்கையின் that மூலமாய் it's அதை always best காண்பித்தார். to obey God. எப்பொழுதுமே தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் சிறந்தது என்று சொன்னார். The second thing that the devil has been telling people throughout the centuries இவ்வளவு நூற்றாண்டு காலமாக சாத்தான் ஜனங்களிடத்தில் சொல்லக்கூடிய இரண்டாவது is காரியம், that God's commands are so difficult to obey that it is impossible to obey them. தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் கீழ்ப்படிவதற்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கிறது, ஆகவே அது கூடாத காரியம் He என்று is a சொல்லிவிட்டார். hard taskmaster. அவர் கடினமான மனதுடையவர் என்று That's what the சொல்லியிருக்கிறார். devil says. இப்படிதான் பிசாசு It's சொல்கிறார். like you're telling your son to carry 5,000 kilograms on his head. உன் தலையில 5000 கிலோகிராம் வெயிட்டை தூக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. Which father will do that? எந்த தகப்பன் அப்படி And சொல்லுவான்? which father will punish his child when he does not carry that 5,000 kilogram weight? அந்த 5000 கிலோ வெயிட்டை தூக்காதபடினால எந்த தகப்பன் தன் பிள்ளையை தண்டிப்பான்? The father knows that my child can never carry that much weight. என்னுடைய பிள்ளைக்கு இவ்வளவு வெயிட்டை தூக்க முடியாது என்று எனக்கு தெரியும் என்று You won't சொல்லுவான். even ask your child to put 60 kilos on his head. 60 கிலோவை தூக்கு என்று கூட சொல்ல மாட்டான். Then how do you think that God will give you impossible commands? ஆனால் தேவன் எப்படி முடியாத கட்டளைகளை உங்களுக்கு கொடுப்பார் என்று If எண்ணுகிறீர்கள்? you don't give such commands to your children, நீங்கள் அப்படிப்பட்ட கட்டளைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்காவிட்டால், are you trying to say that God is a worse father than you? உங்களை காட்டிலும் தேவன் கெட்ட தகப்பன் என்று சொல்ல போகிறீர்களா? Or God is a more foolish father than you? அல்லது உங்களை காட்டிலும் தேவன் புத்திரமான தகப்பன் என்று சொல்ல Or a போகிறீர்களா? more hard-hearted father than you? அல்லது கடினமுடைய இருதயமுடைய தகப்பன் என்று சொல்ல போகிறீர்களா? No. இல்லை. He is kinder than you. அவர் உங்களை காட்டிலும் He தயவுள்ளவர், is wiser than you. உங்களை காட்டிலும் He is ஞானமுள்ளவர், more loving than you. உங்களை காட்டிலும் He is அன்புள்ளவர், more understanding than you. உங்களை காட்டிலும் புரிந்து கொள்கிறவர். Than you or me. அப்பொழுது நீங்களும் நானும் He is better than all of us as a நம்ம father. எல்லாரை காட்டிலும் தகப்பனா இருக்கிற நம்முடைய He தேவன் can நல்லவர். never give a command that is impossible to obey. கீழ்ப்படிய கூடாத ஒரு கட்டளை ஒரு காலம் கொடுக்க மாட்டார். Let me ask you again. மீண்டுமா Will கேட்கிறேன், you give your child a command which you know he cannot obey and then punish him when he doesn't obey? உங்களுடைய பையனுக்கு முடியாது என்று தெரியும், அந்த காரியத்தை செய் என்று சொல்லி அவன் செய்யாவிட்டால் அதற்கு தண்டனை கொடுப்பீர்களா? How many of you have told your child, stand on your head now for 5 hours 5 மணி நேரம் தலையிலாக நில்லு என்று எத்தனை பேர் உங்கள் and பிள்ளைகளுக்கு then punish சொல்லியிருக்கிறீர்கள்? him when he doesn't do it? அதை செய்யாத பொழுது எப்படி அடித்திருக்கிறீர்களா? I think even the most idiotic father in the world will not do that. மிகவும் புத்தியீனமான ஒரு தகப்பன் கூட அப்படி செய்வதில்லை. And yet some Christians are accusing God of that. ஆனாலும் சில கிறிஸ்தவர்கள் தேவன் இப்படித்தான் இருக்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். They say, oh, God has told us to rejoice all the time, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லிவிட்டார், to give thanks in everything, எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுங்கள் என்று never சொல்லிவிட்டார், to be anxious, கவலைப்பட வேண்டாம் என்று never சொல்லிவிட்டார், to be angry, கோபப்பட வேண்டாம் என்று never to சொல்லிவிட்டார், lust with our eyes, கண்களால் இச்சிக்க கூடாது என்று always to சொல்லிவிட்டார், speak the truth, எப்பொழுதுமே சத்தியத்தை பேச not வேண்டும் to என்று love சொல்லிவிட்டார், money. பணத்தை நேசிக்க வேண்டாம் என்று Who சொல்லிவிட்டார். can obey all these commands? யார் இவைகளுக்கெல்லாம் This கீழ்ப்படிய is like முடியும்? asking me to stand on my head for 5 hours. 5 மணி நேரம் தலைகளாக நில்லு என்று சொல்லுகிறது போல இருக்கிறது. How much we accuse God of things? நாம் எந்த அளவுக்கு நாம் தேவனை குற்றம் சாட்டுகிறவர்களா இருக்கிறோம்? Do you know that when God tells you to do something, He gives you the power to do it? ஒரு காரியத்தை நீ செய்ய தேவன் சொன்னால் அதற்கு தேவையான வல்லமை கொடுக்கிறார் என்று தெரியுமா? Supposing you tell your son, உங்க மகனை பார்த்து சொல்கிறீர்கள் என்று I வைத்துக்கொள்வோம். want you to go from here to that office which is 10 kilometers away. இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு போய் வா என்று Pick சொல்கிறீர்கள். up something from that man who's ready to give it to you. அங்கே ஒரு மனிதன் ஒன்றை கொடுப்பான், அதை வாங்கி கொண்டு வா என்று சொல்கிறீர்கள். And I want you to come back in 20 minutes. 20 நிமிஷத்திலே நீ வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள். And you say, how can I walk 10 kilometers and 20 kilometers up and down in 20 minutes? 10 கிலோமீட்டர் நடப்பது, திரும்பவும் 10 கிலோமீட்டர் திரும்பி வருவது, 20 கிலோமீட்டர் 20 நிமிஷத்தில் எப்படி நடக்க முடியும் என்று That is கேட்கிறீர்கள். impossible. கூடாத காரியம். But you haven't finished listening to your father. ஆனால் அங்க அப்பா சொல்லுவதை இன்னும் முழுசா கேட்கல நீ. He says, I haven't finished talking to you, son. மகனே, முழுமையா நான் இன்னும் பேசி முடிக்கவில்லை. Yeah, my driver and car is ready to take you. உன்னை எடுத்துச் செல்வதற்கு என்னுடைய டிரைவரும் காரும் தயாராக இருக்கிறது. Oh, then it is ஓ, easy. அப்பொழுது நான் 20 நிமிடத்தில் வந்து விடுவேன். See, that is how God tells us. இப்படித்தான் தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறார். I want you to do this. நீ இதை செய். You say, how can I ever do? நான் எப்படி இதை செய்ய முடியும்? How can I always rejoice? எப்படி எப்பொழுதும் How சந்தோஷமா can I இருப்பது? give thanks for everything? எப்படி எல்லாவற்றிலும் How can I செய்வது? never be anxious? எப்படி கவலைப்படாமல் How இருப்பது? can I not love money? எப்படி பணத்தை How நேசிக்காமல் can I இருப்பது? overcome anger always? எப்படி எல்லா நேரத்திலும் கோபத்தை மேற்கொள்வது? God says, I am giving you the power of my Holy Spirit. நான் என்னுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உனக்கு தருகிறேன் I am என்று நான் giving you சொல்கிறேன். my car. என்னுடைய காரை உனக்கு You can தருகிறேன். go and come. நீ போய்விட்டு வரலாம். I'm not asking you to walk. நீ நடக்க உனக்கு சொல்லவில்லை. You know, Jesus demonstrated on earth இயேசு இந்த பூமியிலே அந்த வாழ்க்கை வாழ்ந்து that காண்பித்தார். God's commands are
it's possible to obey all of God's commands. எல்லா தேவனுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவது சாத்தியமாகும் என்பதை விளங்க காட்டினார். And Jesus demonstrated on earth that all of God's commands are for man's good. தேவனுடைய கட்டளைகள் எல்லாமே மனிதனுடைய நன்மைக்காக தான் என்பதையும் விளங்க காட்டினார். He never disobeyed one command of his father in 33 years. 33 ஆண்டு காலமாக பிதாவுடைய ஒரு கட்டளையை கூட அவர் மீறவில்லை. We read in Philippians 2:8 he was obedient unto death, even the death of the cross. மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவரானார் என்று பிலிப்பியர் 2:8 வாசிக்கிறோம். He didn't want to do it. அவர் அதை செய்ய He didn't want to விரும்பவில்லை. go to the cross. அவர் சிலுவைக்கு போக விரும்பவில்லை. Great Father, is there some other way that I don't do it? பிதாவே, இதை செய்யாமல் வேறு வழி எதுவும் இருக்கிறதா என்று கெத்செமனே தோட்டத்தில் I கேட்டார். still want to do your will. ஆனாலும் உம்முடைய சித்தத்தை செய்ய நான் However விரும்புகிறேன். painful it is for me, எனக்கு எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடியதா I want to இருந்தாலும் obey சரி, you. நான் உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். and he obeyed. அவர் கீழ்ப்படிந்தார். His obedience was so total, even if it meant tremendous suffering or death. எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, மரணத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, அவர் கீழ்ப்படிய விருப்பமுள்ளவராக இருந்தார். Obedient to the point of death, we read in Philippians 2:8. பிலிப்பியர் 2:8 மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக And not only to death, மரண பரியந்தம் மட்டுமல்ல, even to the shameful death of a criminal on a cross. ஒரு குற்றவாளியை போல வெட்கக்கேடான அந்த சிலுவை மரணத்து வரைக்கும் கீழ்ப்படிய He could ஆயத்தமாயிருந்தார். have said, okay, Father, I'm willing to die for the sins of the world, but why you have to hang me like a criminal on the cross? நான் உலகத்தாருடைய பாவத்துக்காக மரிக்க ஆயத்தமாயிருக்கிறேன், ஆனால் ஒரு குற்றவாளியை போல ஏன் என்னை சிலுவையிலே தொங்கி நீர் மரிக்க Why சொல்லுகிறீர்? not give me a decent death in some corner where with 2 or 3 of my disciples around, that's all. ஏதோ பூமியில ஒரு மூலையிலே 2-3 சீஷர்களோடு கூட சேர்ந்து நான் மரித்து விடட்டும், ஏன் அந்த ஒரு கணத்தை எனக்கு Why the கொடுக்கவில்லை? shameful death? ஏன் வெட்கக்கேடான ஒரு மரணம்? Father, if that is your will, I accept it. பிதாவே, அதுதான் உம்முடைய சித்தமானால் அதை ஏற்றுக்கொள்கிறேன். What a wonderful word. என்ன அற்புதமான He was வார்த்தை. obedient to the point of death, even the death on a cross. மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கூட அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். And now he says to us, இப்பொழுது அவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், follow me. என்னை பின்பற்று. Do you believe that the life Jesus lived was the best life any human being lived on this earth? எந்த ஒரு மனிதனும் வாழக்கூடிய மிகவும் செம்மையான நேர்த்தியான ஒரு வாழ்க்கை இயேசு தான் வாழ்ந்தார் என்று நீங்கள் Without நம்புகிறீர்களா? a doubt. சந்தேகமே இல்லாமல் His life was the best life anybody lived on this earth. எந்த ஒரு மனிதனும் வாழக்கூடாத ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து Nobody வாழ்ந்தார். lived such a beautiful, perfect life. இப்படிப்பட்ட அருமையான அழகான ஒரு வாழ்க்கை யாருமே And வாழவில்லை. let me tell you something else. இன்னும் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும். The happiest man that ever lived on this earth was Jesus Christ. இந்த பூமியிலே வாழ்ந்த சந்தோஷமான ஒரு மனிதர் இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. Nobody was happier than him. அவரை காட்டிலும் சந்தோஷமானவர் வேறு On யாருமே the இல்லை. day before he went to the cross, சிலுவைக்கு போவதற்கு முந்தின நாளிலே he had so much joy in his heart அவருடைய உள்ளத்தில் அவ்வளவு சந்தோஷம் that இருந்தது. he told his disciples in John 15, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சீஷர்களுக்கு சொல்கிறார், I've got so much joy in my heart. என் உள்ளத்தில் அவ்வளவு சந்தோஷம் My இருக்கிறது. joy I give unto you, that your joy may be full. உம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன் It's என்று like சொன்னார். saying, I've got such a lot in my heart, bring your vessels, let me fill all your vessels. நிறைய பாத்திரத்தை கொண்டு வாருங்கள், நான் என் இருதயத்திலிருந்து வரக்கூடிய சந்தோஷத்தை நிரப்புகிறேன் என்று சொல்வது போல. If you knew that you were going to be hanged like a criminal tomorrow morning, நாளை காலையிலே குற்றவாளியை போல நீங்கள் தூக்கு தண்டனை சாக போகிறேன் என்று how எண்ணினால் much joy would you have in your heart to go around encouraging and blessing other people? அதற்கு முந்தின நாளிலே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நீங்கள் எல்லாரும் உற்சாகப்படுத்துவதற்கு. Jesus did that just the day before he was crucified. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாளே இப்படி செய்தார். My joy I give unto you, that your joy may be full. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன் I என்று am சொன்னார். very happy நான் சந்தோஷமா because I am இருக்கிறேன். obeying my Father. நான் என் தகப்பனுக்கு கீழ்ப்படிகிறேன். You will all leave me, but I am not alone. நீங்கள் எல்லாரும் என்னை விட்டுவிடும் காலம் வரும், நான் He தனித்திருக்கிறேன். doesn't even complain against them for leaving him. அவர்கள் எல்லாரும் இயேசு விட்டு போவதை குறித்து குறை சொல்ல கூட இல்லை. What a wonderful life. என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் பாருங்கள். He could forgive those who killed him, அவரை கொலை செய்தவர்களை மன்னித்தார். heal the soldier's ear who tried to come and capture him. இவரை பிடிக்க வந்த போர்ச்சவனுடைய காதை சுகமாக்கினார். The best life that any human being could ever live. எந்த ஒரு மனிதனும் வாழத்தக்கதான மேன்மையான ஒரு A வாழ்க்கை life வாழ்ந்தார். of goodness, நன்மை நிறைந்த வாழ்க்கை, of love, அன்பு நிறைந்த வாழ்க்கை, purity. சுத்தம் நிறைந்த வாழ்க்கை, Never harmed anybody. யாருக்கும் தீமை செய்யாத வாழ்க்கை, Blessed those who cursed him. சபிக்கிறவரை ஆசீர்வதிக்கிற Helped வாழ்க்கை, all people. எல்லாருக்கும் உதவி செய்தார். Whatever their religion, whether they believed in or not, he helped them. விசுவாசித்தாலும் விட்டாலும் எந்த மதத்தை He சேர்ந்தவர்களாக இருந்தாலும் healed உதவி செய்தார். them even if they did not follow him. அவர்களை இயேசுவை பின்பற்றாவிட்டாலும் அவர்களை குணப்படுத்தினார். He was so good அவர் மிகவும் and so நல்லவராக happy. இருந்தார், சந்தோஷமானவராக இருந்தார். And he did not live in grand style like a king. அவர் ஒரு ராஜாவை போல சொகுசான வாழ்க்கை He வாழவில்லை, lived a very simple life. மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை He வாழ்ந்தார். told his people who wanted to follow him, listen, if you follow me, you may not have a place to sleep.
அவரை பின்பற்ற வந்த ஜனங்களை பார்த்து என்னை பின்பற்ற நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு தூங்க கூட இடம் இருக்காது என்று சொன்னார். He says even the foxes and birds have some place to sleep, but not me. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு தூங்குவதற்கு இடம் இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். He lived a very simple life. எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். Not like a millionaire. ஒரு லட்சாதிபதி போல Very, வாழ்ந்தார். very simple life. மிக மிக எளிமையான But he ஒரு was வாழ்க்கை. extremely happy. ஆனால் மிகவும் சந்தோஷமுள்ளவராய் வாழ்ந்தார். Tell me, wouldn't you like to live such a life? நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ You think விரும்பவில்லையா? happiness comes through living in a grand house and having all types of possessions? பெரிய பங்களாவிலே வாழ்ந்தால்தான் எல்லா விதமான பொருட்களை வைத்திருந்தால்தான் சந்தோஷம் வருமா? Happiness lies in living like Jesus lived. இயேசு வாழ்ந்தது போல வாழ்வதிலே தான் சந்தோஷம் இருக்கிறது. You can bless the maximum number of people in the world if you live like Jesus lived. இயேசு வாழ்ந்தது போல நீங்கள் வாழ்வீர்களானால் அதிகபட்ச மக்களை நீங்கள் ஆசீர்வதிக்க What முடியும். was the secret of his life? அவருடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன? Total obedience to his father in everything. தன்னுடைய பிதாவுக்கு எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கை. It's expressed like this in Hebrews chapter 5. எபிரேயர் 5 ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrews in chapter 5, எபிரேயர் 5 ஆம் அதிகாரம் we read like this. இப்படி நாம் வாசிக்கிறோம். Verse 8. 8ஆம் வசனம். Although he was a son, he learned obedience by the things which he suffered. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயர் 5:8 வாசிக்கிறோம். He learned obedience. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். Even when obedience involves suffering. கீழ்ப்படிதல் என்பது அது பாடுகளை கொண்டதா இருந்தாலும் கூட அதை கற்றுக்கொண்டார். See, there's some obedience that involves no suffering. சில கீழ்ப்படிதலுக்கு பாடுகளே இல்லை. Some obedience involves suffering. சில கீழ்ப்படிதலுக்கு பாடுகள் தேவை. You see that with your children. பிள்ளைகளை பொறுத்த காரியம் When பாருங்க. you tell your children, பிள்ளைகளை பார்த்து eat this ice cream இந்த ஐஸ்கிரீமை or சாப்பிடு, eat this chocolate. இந்த சாக்லேட்டை சாப்பிடு, There's no suffering there. அதிலே பாடு கிடையாது. They'll obey you gladly. சந்தோஷமாய் கீழ்ப்படிவார்கள். But when they are playing outside in the road, அவர்கள் வெளியே விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். say, come inside and help mommy cut the vegetables. உள்ளே வந்து அம்மாவுக்கு காய்கறி வெட்ட உதவி செய் என்று சொன்னால், Oh, that involves some suffering. அங்கே கொஞ்சம் பாடு இருக்கிறது. Because they are in the middle of an interesting game. ஏனால் மிகவும் சுவாரஸ்யமாக விளையாண்டு They have கொண்டிருக்கிறார்கள். to leave their friends அவருடைய நண்பர்களை விட்டு போக வேண்டியிருக்கிறது. and leave that interesting game. விளையாட்டில் உள்ள விருப்பத்தை விட வேண்டியிருக்கிறது. Or they are watching a cricket match on television. அல்லது டிவியிலே கிரிக்கெட் மேட்ச் பார்த்து Mommy says, கொண்டிருக்கிறார்கள். please come and help me in the kitchen. வந்து சமையலறையில் எனக்கு உதவி செய் என்று They அம்மா have to leave that கூப்பிடுகிறார்கள். interesting thing they are watching. அங்கே பார்த்து கொண்டிருக்கிற விருப்பமான கிரிக்கெட் மேட்சை விட்டு விட வேண்டும். Come and do this boring job of cutting vegetables in the இங்கே வந்து kitchen. போர் அடிக்கிற காய்கறி வெட்ட வேண்டிய வேலை செய்ய வேண்டுமே. There if they obey, it involves suffering. அங்கே அவர்கள் கீழ்ப்படிந்தால் அதில் ஒரு பாடு இருக்கிறது. And that is where their obedience is tested. அங்கேதான் அவருடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்படுகிறது. Obedience is not tested when you tell them to eat ice cream. ஐஸ்கிரீமை சாப்பிடு என்று சொல்லும்போது நீங்கள் கீழ்ப்படிகிறீர்களா இல்லையா என்று பார்க்க தேவையில்லை. Come with me for a picnic. அல்லது நான் பிக்னிக் போகிறேன் வா என்று சொல்கிறீர்கள். There is no testing of obedience in something like that. இது போல ஒரு காரியத்திலே கீழ்ப்படிதலுக்கு அங்கே சோதனை இல்லை. Obedience is tested where their will crosses with your will. அவருடைய சித்தம் விருப்பமும் உங்களுடைய விருப்பமும் மாறுபட்டு இருக்கும்போது தான் கீழ்ப்படிதல் சோதிக்கப்படுகிறது. And Jesus obeyed when obedience meant suffering. இயேசுவும் கீழ்ப்படிதல் என்பதிலே பாடு இருக்கும்போது கூட அவர் கீழ்ப்படிந்தார். Do you think it was easy for him to live 30 years and submit to Joseph and Mary? 30 ஆண்டுகள் யோசேப்பு மரியாளுக்கு அடங்கி வாழ்வது கஷ்டமா எளிதா இருந்திருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? You try living in your parents' home for 30 years. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோடு கூட 30 ஆண்டுகள் வாழ்ந்து பாருங்கள். And let me see how easy you find it there. நீங்கள் அங்கே எவ்வளவு எளிமையாய் வாழ்க்கையை பார்க்கலாம் என்று நான் பார்க்கட்டும். For a 20-year-old to live in his father's house and obey his father and mother is very difficult. 20 வயது பையனுக்கு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்பது மிகவும் கடினமான காரியம். Imagine a 30-year-old. 30 வயது பையன். It was not at all easy. அவ்வளவு எளிதானதல்ல. And particularly when Joseph and Mary were imperfect and he himself was perfect. அதிலும் குறிப்பாக யோசேப்பும் மரியாளும் குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள், ஆனால் இவரோ குறைவற்றிருந்தார். Remember, Joseph and Mary were very God-fearing people, but they were old covenant people. யோசேப்பும் மரியாளும் தேவனுக்கு பயப்படுவர்களாக இருந்தார்கள், ஆனாலும் பழைய உடன்படிக்கை மக்களாக இருந்தார்கள். They did not have victory over sin because nobody in the old covenant had victory over sin. பழைய உடன்படிக்கையில் யாருக்குமே பாவத்தின் மேல் ஜெயம் பெறவில்லை, ஆகவே இவர்களுக்கும் பாவத்தின் மீது வெற்றி இல்லை. Let me ask you a question. ஒரு கேள்வி கேட்கிறேன். Do you think Joseph and Mary got angry with each other and shouted at each other? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கோபம் வந்திருக்குமா? இருவரும் ஒருவரை பார்த்து சத்தம் போட்டிருந்திருப்பார்களா? Let me ask you another question. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். Do you think Christian husbands and wives get angry and shout at each other? கிறிஸ்தவ கணவன்மாரும் மனைவிமாரும் சண்டை போடுகிறார்களா, கோபப்படுகிறார்களா? Of course. Most of them do. அநேகர் அப்படி They செய்கிறார்கள். shouldn't, but they do. அவள் செய்யக்கூடாது, ஆனால் செய்கிறார்கள். Then how much more this old covenant Joseph and Mary? அப்படி இருந்திருக்குமே ஆனால் பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த யோசேப்பும் மரியாளும் எந்த அளவுக்கு And அதிகமாக here சத்தம் was this போட்டிருப்பார்கள்? perfect young boy living in this house, அந்த Jesus. வீட்டிலே இயேசு என்கிறதான குறைவற்ற பூரணமான ஒரு மகன் வளருகிறார். And he saw his father and mother, his foster father and mother fighting with each other. வளர்ப்பு தகனும் தகப்பனும் தாயும் அவர்கள் சண்டை போடுகிறதை பார்க்கிறார்.
And here's the wonderful thing. இங்கே அற்புதமான காரியம் He இருக்கிறது. did not despise them. அவர் அவர்களை அற்பமா If he எண்ணவில்லை. despised them, he would have sinned. அவர் அற்பமா எண்ணி இருந்தால் அவர் பாவம் செய்திருப்பார். And he obeyed them even though he knew that they are sinning. அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று அறிந்திருந்தாலும் கூட இவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். He knew he was perfect. அவர் பூரணமா இருந்தார் He என்பதை never அறிந்திருந்தார். sinned. பாவமே செய்யாதவர் என்று He never got அறிந்திருந்தார். angry in that house. அந்த குடும்பத்திலே அவர் கோபப்படவே He இல்லை. never got irritated with his brothers in that house. தன்னுடைய தம்பி தங்கைகளிடத்திலே அவர் எரிச்சல் அடையவில்லை. And he saw people in that house all irritated, angry, and he did not despise them. அந்த வீட்டிலே இருக்கிற எல்லாரும் எரிச்சல் அடைந்து கோபப்படுகிறதை பார்த்தும் யாரையும் அற்பமா He did எண்ணவில்லை. not despise his younger brothers and sisters. தன்னுடைய இளைய தம்பி தங்கைகளை பார்த்து அவர் அற்பமா எண்ணவில்லை. Because he obeyed his father even when obedience meant suffering. கீழ்ப்படிதலிலே பாடு இருக்கிறது என்று அறிந்தும் கூட கீழ்ப்படிந்தார். Okay, let me ask another question. இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். Do you think Joseph and Mary sometimes asked Jesus to do something which was not exactly right? சில சமயத்திலே யோசேப்பு மரியாளும் சரியில்லாத சில காரியங்களை செய்யும்படியா இயேசுவை I கேட்டிருந்திருப்பார்கள். don't mean something sinful. பாவமான காரியங்கள் என்று சொல்லவில்லை. No, but something இல்லை. which is like a mistake. ஒரு தவறான காரியத்தை. Maybe did they rebuke him for something he did not do? அவர் செய்யாத ஒரு காரியத்துக்கு Let திட்டிருந்திருப்பார்கள். me ask you a question. ஒரு கேள்வியை கேட்கிறேன். Have you ever by mistake rebuked your children for something which they did not do? உங்கள் பையன் அந்த தவறை செய்யவில்லை, செய்தான் என்று எண்ணி நீங்கள் அவனை திட்டிவிட்டீர்கள். Joseph and Mary must have made many mistakes just like you and I have made mistakes as நீங்களும் parents. நானும் பெற்றோராய் இருந்து தவறு செய்கிறது போல யோசேப்பும் மரியாளும் எவ்வளவு தவறு செய்திருப்பார்கள். But Jesus did not despise them. ஆனால் இயேசு அவர்களை அற்பமா எண்ணவில்லை. He suffered அவர் பாடுபட்டார். having to live in this house with all imperfect people. குறைவுள்ள ஜனங்களோடு கூட இந்த வீட்டிலே வாழ்வதற்கு அவர் கஷ்டப்பட்டார். How many of you wives complain that your husbands are imperfect? என்னுடைய புருஷன் குறைவுள்ளவன் என்று எத்தனை மனைவிமார்கள் You cannot submit குறை to him. சொல்கிறீர்கள்? Look at Jesus. நீங்கள் அடங்கி இருக்க முடியவில்லை. இயேசுவை பாருங்கள். Children complain your parents are imperfect. எங்களுடைய அப்பா அம்மா சரியில்லை என்று பிள்ளைகள் குறை கூறுகிறீர்களா? Jesus obeyed when obedience meant suffering. கீழ்ப்படிதலிலே பாடுகள் இருக்கிறது என்று அறிந்திருந்தும் அவர் And கீழ்ப்படிந்தார். throughout his life, அவர் வாழ்க்கை முழுவதுமாய் கீழ்ப்படிந்தார். all the way to the cross, சிலுவை பரியந்தம் obedient to death. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. And he has demonstrated to us that is the way to a happy life. இதுதான் சந்தோஷமுள்ள வாழ்க்கைக்கு வழி என்பதை நமக்கு விளங்க Total காட்டியிருக்கிறார். obedience to God. தேவனுக்கு முற்றிலும் And கீழ்ப்படிதல். God will give us the power to live that life. தேவன் இந்த வாழ்க்கை வாழ நமக்கு பலம் தருவார். So let's bow our heads in prayer. ஆகவே நம்முடைய தலைகளை வணங்கி நாம் Will you ஜெபிப்போம். pray நாம் ஜெபிப்போமா? and say, Lord, ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்பீர்களா? I realize now how important obedience is. கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் என்பதை இப்பொழுது உணர்கிறேன் I ஆண்டவரே. want you to give me grace எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. and power எனக்கு வல்லமை தாரும் to ஆண்டவரே. obey you fully. முழுமையா உமக்கு கீழ்ப்படிதல் Because I want உதவி to live like Jesus lived. இயேசு வாழ்ந்தது போல நான் வாழ விரும்புகிறேன். Amen. ஆமென். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.